இன்றைக்கி நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வாட்சில் மூன் ஃபேஸ் செட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மூன் ஃபேஸுங்கிறது எப்படின்னா, நம்ம எர்த்துலேருந்து மூணை நம்ம பார்க்கணும். நம்ம லொக்கேஷன் நம்ம எர்த்துலேருந்து மூணை பார்க்குறோம். எப்படி எந்த ஆங்கிள் தெரியுதோ அது நம்ம வாட்சில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தட்ஸ் அ மூன் ஃபேஸ் காம்ப்ளிகேஷன். ஸோ அதை நம்ம வாட்சில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து ஹேக் பண்ணிக்கிறேன். செகண்டு முள்ள வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, கரெக்டாக 12க்கு வரும்போது நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷியோ MTP M300. இதோட ப்ரீவியஸ்லி அன்பாக்சிங் வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ எனக்கு வந்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராப் வரும். எனக்கு அது அவ்வளோவா ஃபிட் ஆகலை. ஸோ அதுக்கு மேட்சாக நான் வந்து ஒரு லெதர் ஸ்ட்ராப் நான் ஒன்று போட்டுக்கிட்டேன். இதுக்கு இட்ஸ் 20 mm. ஓகே, நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இதோட லக் வித் வந்து 20 mm. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுதான் இந்த மூன் ஃபேஸ். ஆக்சுவலாக அந்த மூன் வந்து நம்ம எர்த்துலேருந்து பார்க்கும்போது எந்த ஆங்கிளில் இருக்குதோ அதை பார்க்குறது தான் மூன் ஃபேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா கிழமை, டே ஆஃப் த வீக்கு, இது டேட்டு, இதே பார்க்கும் போல் டைமு. ஓகேவா, இதுதான் மூன் ஃபேஸு. ஓகே, மூன் ஃபேஸ் எப்படின்னு நம்ம ஜஸ்ட்டு பார்க்கலாம். நான் தப்பாக சொன்னேன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதை பற்றி எப்படி அப்படின்ட்டு. ஸோ ஓகே, ஸோ எர்த்து என்ன பண்ணுதுன்னா, எர்த்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது. ஓகேவா, ஆனால் மூன் அப்படி கிடையாது. மூன் வந்து தன்னைத்தானே சுற்றி வரல, எர்த்தை தான் சுற்றி வருது. அப்புறம் மூணுக்கு இன்னொன்று என்னென்னா, மூணுக்கு வந்து லைட்டை வந்து அதாவது மூணுக்கு வந்து தன்னைத்தானே வெளிச்சம், சன் மாதிரி தன்னைத்தானே வெளிச்சம் கொடுக்குறதோட இது கிடையாது. மூணோட வெளிச்சத்தை வாங்கிட்டு அது பிரதிபலிக்குது. ஓகே, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அதை தான் நம்ம பார்ப்போம். மூணுக்கு வந்து ஆக்சுவலாக சன் மாதிரி தானாகவே ஒரு வெளிச்சம் கொடுக்குற சக்தி கிடையாது. அது வந்து இப்படி தான் மூவ் ஆகுது. அது தன்னைத்தானே சுத்தம் அடிப்பாருங்க. அப்படியே அதே ஆங்கிளில் தான் மூணு சுற்றி வருது. எங்கெல்லாம் வெளிச்சம், அது சூரியன் வெளிச்சம் இந்த ஆங்கிலேருந்து படுது. ஸோ வெளிச்சம் படுற இடத்துல ஒயிட்டாக இருக்குது. ஏன் இந்த சைடு பிளாக்காக இருக்குன்னா, நம்ம இங்கேருந்து எர்த்துலேருந்து பார்க்கணும். எர்த்துலேருந்து ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்கணும். ஓகேவா, ஆப்ஜெக்ட் வந்து 2Dயாக பார்க்கணும். நம்ம ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. எக்ஸாம்பிள் இந்த ஐபேடை பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம 2Dயாக தான் பார்க்குறோம். பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியும். இப்படி ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் பார்க்கும், பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ அதேமாதிரி தான் இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு முழு நிலவாக தெரியும். ஆனால் இங்கே லைட்டு, இந்த சைடு லைட்டு, சூரியனோட வெளிச்சம் இந்த பக்கம் நமக்கு இந்த சைடு மட்டும் தான் படுறதுனால ஆக்சுவலி இந்த பக்கம் மட்டும், இந்த பக்கத்தில் தான் பார்க்கும்போது இந்த கை ஷேப்பு இப்படியே எக்ஸாம்பிள் இதான் மூணுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது, ஏன்னா வெளிச்சம் இங்கே தான் படுது. அதே மூணு இங்கே வரும்போது, இந்த சைடு வரும்போது நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். அப்போ சூரியன் வெளிச்சத்தில் பட்டுன்னா அந்த மூணு வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். அதுதான் நமக்கு இங்கே கான்செப்ட். ஓகேவா, இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம எர்த்துலேருந்து பார்க்கும்போது மூணு வந்து இப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம எந்த மாதிரி வெளிச்சத்தில் மூணை பார்க்குறோங்கிறது தான் நம்ம மூன் காம்ப்ளிகேஷன். ஸோ அதை எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது கேஷியோ வெப்சைட்டில் இருக்கும். ஓகே, இந்த மூன் ஃபேஸ் வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ எப்போவுமே நம்ம எல்லாமே செட் பண்ணுறப்போ ஆக்சுவலாக என்னென்னா ஒரு நாளைக்கு முந்தின டைமில் எல்லாமே வச்சுக்கணும். ஓகேவா, எல்லாமே முந்தின டைமில் டேட்டு மூன் ஃபேஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து செட் பண்ணுறது நமக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ வந்து அப்போ தான் வந்து கரெக்டாக சிங்க்கு கரெக்டாக வரும். ஓகே, சிங்க் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போவும் நம்மளும் அதே தான் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டேட் என்ன பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ போடுற இப்போ டேட் என்னன்னா October 3 Thursday. ஓகே, October 3 Thursday இன்றைக்கி. ஸோ வந்து நான் என்னோடய டைம் எல்லாமே வெட்னஸ்டே செட் பண்ணிக்கிறேன். அதுமாதிரி ஓகே, இன்றைக்கி டைம் எல்லாமே வந்து நான் வெட்னஸ்டேவாக செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து எப்படின்னா டியூஸ்டேயில் இருக்குது, நான் வந்து வெட்னஸ்டே கொண்டு போய்க்கிறேன். இன்றைக்கி October 3 வெட்னஸ்டே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வெட்னஸ்டே போய்க்கிறேன். நியூட்ரலு ஃபஸ்ட் கிளிக், செகண்ட் கிளிக். நான் செகண்ட் கிளிக்கில் ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டேன். ஸோ டைம் எல்லாமே ஸ்டாப் ஆகிட்டு ஸோ நான் பண்ணுறேன். ஓகே, காலையில் 6 மணி, ஒம்பது மணி, மதியம் 12 மணி,
அப்புறம் நான் வந்து டைம் வந்து 6:30 கொண்டு வந்துடுறேன். ஓகே, நான் முந்தின நாள் போயிட்டேன், அதாவது வெட்னஸ்டே போயிட்டேன், அதாவது October 2க்கு போயிட்டேன், வெட்னஸ்டே போயிட்டேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா என் டைமையும் வந்து 6:30க்கு கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 to மார்னிங் 3 தான் இந்த டிஸ்க் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆக அதாவது ஹேண்ட்ஸ் போய் தானாக சேஞ்ச் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த டைம் போய் நீங்கள் வந்து மேனுவலாக கரெக்டாக வெறும் 3 ஃபேஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன், டேட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன், டேயை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன்னா அந்த மூவ்மெண்ட் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ வந்து நம்ம அப்படி டைம் கொடுக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்ட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இது பண்ணுறோம். ஆக்சுவலாக ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6:30 கொண்டு வந்துடுறோம். ஓகே, 6:30 கொண்டு வந்துட்டு 6:30 கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் இந்த மேனுவலை பார்க்குறோம். மேனுவல் என்ன போட்டிருக்குன்னா செகண்ட் என்னெல்லாம் வரும், செகண்ட் கிளிக்கில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். டே ஆஃப் த வீக் வச்சுட்டேன், டைம் வைக்கிறேன். டைம் நான் வந்து லாஸ்ட் செட் பண்ணிக்கிறேன். இப்போ மூமெண்ட்டை இது பண்ணியிருக்கேன், பார்த்துக்கிறேன். ஈவினிங் 6:30 இருக்குது, மூமெண்ட் டைம் பார்த்துக்கிறேன். டே ஆஃப் த வீக் செட் பண்ணிட்டேன், அதாவது இன்றைக்கி வந்து வெனஸ்டே செட் பண்ணிட்டேன், முந்தின நாளுக்குள்ளே செட் பண்ணிட்டேன். அடுத்து ஃபஸ்ட் கிளிக்கில் என்ன இருக்குன்னா மூன் ஃபேஸ் அண்ட் டே. ஃபஸ்ட் கிளிக் போயிட்டேன். இது ஃப்ரண்ட்டில் கிளாக் வைஸில் பண்ணேன், ஆன்டி கிளாக் வைஸில் பண்ண தான் டே ஆகுது. ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் போய் ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து அதேமாரி நான் இன்றைக்கி 3ஆம் தேதி, ஆனால் எல்லாமே 2ஆம் தேதி முந்தின நாளுக்கு வைக்க போகிறேன். ஓகேவா? 1 2 ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இன்றைக்கி கேலண்டர் பாருங்கள். செப்டம்பர், அக்டோபர், நான் இன்றைக்கி டேட்டு அக்டோபர், இன்றைக்கி தேர்ஸ்டே தான். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெட்னஸ்டேயில் செட் பண்ணியிருக்கேன். டே ஆஃப் த வீக் வெட்னஸ்டேயில் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டேட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3ஆம் தேதி, ஆனால் நான் வந்து 2ஆம் தேதியில் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 2ஆம் தேதி செட் பண்ணிவிட்டு இப்போ மூன் ஃபேஸ் செட் பண்ண போகிறோம். ஓகே, மூன் ஃபேஸ் செட் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாமே 6:30க்கு வச்சிட்டேன். ஸோ இப்போ எந்த மூமெண்ட் எந்த இதுவுமே நம்ம டேமேஜ் பண்ண போகல. மூன் ஃபேஸ் எப்படி செட் பண்ணுறதுனா அது டைம் அண்ட் டேட்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேவா? டைம் அண்ட் டேட் வெப்சைட் போகணும். ஃபஸ்ட்டு timeanddate.com போய்ட்டு அதில் வந்து சன் மூன் ஸ்பேஸ்ன்னு போட்டு மூன் ஃபேஸ் போகணும். ஓகே, மூன் ஃபேஸ் போய்ட்டு இதில் என்ன பார்க்கணுன்னா லாஸ்ட்டாக வந்து ஆக்சுவலாக இதில் ஒரு ஃபுல் மூனு லாஸ்ட்டாக வந்து ஃபுல் மூன் இப்போ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதில் ஃபுல் மூனோட சிம்பிள் எதுனா இதுதான் ஃபுல் மூன். ஓகே, இதுதான் ஃபுல் மூன்னா சென்டரில் இருக்குது. ஆக்சுவலாக இதுலேயும் பார்த்துருக்கணும் நம்ம இதுக்கும். ஸோ லாஸ்ட் பார்க்கணும். ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன்னா மூணு இருக்கிற சென்டரில் இருக்கிறது தான் ஃபுல் மூன். ஓகே, ஸோ வந்து இதுலேயுமே ஃபுல் மூன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபுல் மூன் வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒயிட்டில் கொடுத்துட்டு லாஸ்ட் ஃபுல் மூன் வந்து அக்டோபரில் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி தான் வருது. ஆனால் நம்ம ஆக்சுவலாக லாஸ்ட்டு தான் பார்க்கணும். லாஸ்ட்டு வந்தது எப்போனா 3ஆம் தேதி இருக்கும். 3ஆம் தேதி பின்னாடினா 18ஆம் தேதி தான் லாஸ்ட்டு. செப்டம்பர் 18 தான் லாஸ்ட் ஃபுல் மூன் வந்திருக்கு. ஓகேவா? நம்ம லாஸ்ட்டாக என்னைக்கு ஃபுல் மூன் வந்திருக்கோம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இந்த கேலண்டர் போகிறோம். ஓகே, செப்டம்பர் 18 வந்து லாஸ்ட் வந்து ஃபுல் மூன் இருந்த டைம். ஓகேவா? செப்டம்பர் 18 ஓகே, 18 வந்து லாஸ்ட்டு ஃபுல் மூன் வந்திருக்குன்னா அடுத்து நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? 18லேருந்து எத்தனை தடவை நம்ம கிளிக் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு 18லேருந்து டேட் மாறுதில்ல, அதனால் எத்தனை 18 இன்னைக்குள்ள டேட் 2ஆம் தேதி வரைக்கும் போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12
அக்டோபர் 13, 14 ஓகேவா? 14 முன்ன நாள்னா 14 தடவை நம்ம 3 ஃபேஸ் ரொட்டேட் பண்ணணும் ஓகேவா? 14 தடவை ஒரு அகைன் நம்ம கிளிக் பண்ணிக்கோம். 18ஆம் தேதி ஃபுல் மூன் வந்திருக்கு. ஸோ 1 2 2ஆம் தேதிக்கு எத்தனை நாள் இருக்குன்னா அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஓகே 14 டைம் நம்ம டிஸ்கஸ் ரொட்டேட் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மூன் ஃபேஸை வந்து சென்டராக வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். ஓகே மூன் ஃபேஸை ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா சென்டராக வர மாதிரி செட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இப்போ மூன் ஃபேஸ் சென்டராக இருக்குது பாருங்கள் பக்காவாக ஆக்சுவலாக பக்கா சென்டராக இருக்குது. மூன் ஃபேஸ் சென்டராக இருக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட் ஓகே மூன் ஃபேஸ் வந்து பக்கா சென்டராக இருக்குது. ஓகே சென்டராக இருந்துட்டு இப்போ எத்தனைன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 தடவை நம்ம கிளிக் பண்ணணும். ஓகே ஃபஸ்ட்டு 1 2 3 4 மூணாவது தெரியுதா உங்களுக்கு? 5 6 7 8 9 10 11 13 14 ஓகே 14 தடவை கிளிக் பண்ணணும். நான் ஃபைனலாக கட்டுறேன். 14 தடவை நான் கிளிக் பண்ணிட்டேன். 14 தடவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே இப்போ என்ன அக்டோபர் 2ல் இருக்குது. அக்டோபர் 2 படி மூன் வந்து நமக்கு மூன் வந்து இங்கே கீழே போயிருக்கு. அதாவது நியூ மூனில் இருக்குது. கீழே போயிட்டு டேட் அதாவது அக்டோபர் 2க்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே அக்டோபர் 2 டேட்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து அக்டோபர் 3 இப்போ தான் கொண்டு வர போகிறோம். எப்படி கொண்டு போகிறோம் பாருங்கள். டைமை மாற்றுறேன். ஈவினிங் 6:30 இருக்குது. நைட்டு 9 மணி ஓகேங்களா? நைட்டு 9 மணி ஓகே நைட்டு 9 மணி. இப்போ 12 மணினா என்னது? அக்டோபர் 3 அடுத்த நாள் ஆகிட்டு. அக்டோபர் 2 அக்டோபர் 3 ஆகிட்டு. இப்போ உங்கள் டைமை நான் செட் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி டைமை 3 மணி 6 மணி காலைல. மதியம் 12 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் என்னென்னு பார்த்துக்கலாம். 11:06 ஓகேவா? மதியம் 1 மணி. அஞ்சு மணி 6 மணி ஈவினிங்கு 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி நைட்டு 11:06 அவ்வளோதாங்க செட் ஆகிட்டு. இப்போ தான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 தெரியல ஓகேவா? 3 தெரியல. ஆக்சுவலாக இங்கே 3 செட் பண்ணதில் 3 தெரியல. ஏன் தெரியலனா இப்போ பாருங்கள். இப்போ இதில் என்ன போட்டிருக்கு? ஆக்சுவலாக நியூ மூனுங்கிறது 0 3 தெரியாதுன்னு போட்டிருக்கு. கரெக்டாக 3 தெரியாதுன்னு போட்டிருக்கு. நம்ம டைம் கரெக்டாக செட் பண்ணியிருக்கோன்னு எப்படி நம்ம செக் பண்ண போகிறோம்னா நியூ மூன்னா என்னது? டைமே தெரியாதுன்னு போட்டிருக்கு. ஓகே அப்படியே தான் இருக்குது. ஒன்றுமே தெரியல நமக்கு. ஓகே வெரிஃபை பண்ணதுக்கு இங்கே போகிறோம். சாரி ஓகே மூணு ஃபேஸஸ் போயிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 4 ஓகே ஆல்ரெடி ஒரு ஃபைல் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே அக்டோபர் 4 ஓகே லாஸ்ட்டாக நியூ மூனுங்கிறது நியூ மூனில் இருக்குது பார்த்துக்கோங்க. நியூ மூனுங்கிறது 3 தெரியாது ஓகேவா? பிளாக்காக இருக்கும். அக்டோபர் 3 அதாவது நேற்று தான் ஓகேவா? சூரியனுக்கு எர்த்துக்கும் நடுவில் சென்டராக வந்து 3 நிற்கிது. நமக்கு 3 தெரியாது. ஆக்சுவலாக இந்த ஆங்கிளில் நிற்கிது. மூன் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்க ஃபுல் பிளாக்காக தெரியணும். ஓகே நியூ மூன் இப்படி மாதிரி ஃபுல் பிளாக்காக தெரியணும். இந்த ஆங்கிளில் அக்டோபர் 3ல் வந்து நின்றுருக்கு.
நம்ம மூன் ஃபேஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நியூ மூன் அப்போ 0 எதுவுமே தெரியாதுன்னு போட்டிருக்கு. நம்ம இங்கேயும் எதுவும் தெரியலை. ஸோ அக்டோபர் 4ஆம் தேதி இன்றைக்கி அப்படி தான் கீழே போயிருக்கு. நீ அடுத்து வந்து ஃபுல் மூன் நமக்கு எப்போ வரும்னா அக்டோபர் அடுத்து போகிறீங்க அக்டோபர் 17 அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஃபுல் மூன் வரும். ஸோ இதுதான் மூன் ஃபேஸ் வந்து நம்ம செட் பண்ணுற காம்ப்ளிகேஷனு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எப்படி செட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ.